அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வச்சு புட்டு செய்ய போகிறோம். அதுவும் சிகப்பு அவல் வச்சு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சிகப்பு அவல் புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த அவல் மளிகை கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுவும் மில்லட்லாம் வச்சு விற்கிறாங்கள அந்த கடைகள்லேயும் கிடைக்கும். அது அப்புறம் வாசல்லையும் கொண்டு வருவாங்க. ஆளுங்க மூட்டையில் கொண்டு வருவாங்க. அந்த அவல் ரொம்பவே நல்லது. கை குத்தல் மாதிரி செய்வாங்க. அது கையாலேயே இடித்து செய்கிறது. அந்த அவல் ரொம்பவே சத்து அதிகம். டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க. நான் எங்கள் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்தாங்க மூட்டையில். இது கையாலே இடித்ததுன்னு சொன்னாங்க. அதனால் நான் இதை தான் வாங்கியிருக்கிறேன். அது வாங்கும்போது அது க்ளீனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி புடச்சிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு படி எடுத்திருக்கேன். அது லேசாக வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் போட்டு சும்மா லேசான வாசனை வர்ற வரைக்கும் லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப செவந்து போகிற வரைக்கும் நீங்கள் வறுக்க வேணாம். லேசாக அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். நான் ஒரு பேட்சி போட்டு வறுத்துட்டேன். ரெண்டு பேட்சாக போட்டு நான் வறுத்துக்க போகிறேன். அவள்லேயே எல்லா விதமான ரெசிபியும் செய்யலாம். ஒரு கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம், கஞ்சி காய்ச்சலாம். இந்த மாதிரி என்ன உங்கள் பிள்ளைங்க என்ன சாப்பிடுமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த அளவு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ எடுத்துடலாம். அடுத்த பேட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம். கொஞ்சம் நல்லா அரைப்பாக இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். அடுத்த பேட்சாக அரைக்க போகிறேன். இதில் ஒரு 10 ஏலக்காய் போட்டு அரைக்கிறேன். நான் ஒரு படி அவல் எடுத்துருக்கிறதுனால 10 ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காவையும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அவ்வளோதான். நான் ஒரு படி அவலும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் சீனி போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் 1 கப் சீனி போட்டு அரைச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானது போட்டுங்க. இந்த சீனி எல்லாத்தையுமே நான் போட போகிறது கிடையாது. தேவையானதை மட்டும் தான் நான் போட்டுக்குவேன். இந்த அவல் பாருங்கள், பாதி சட்டிக்கு தான் இருக்குது. அதில் உப்பு சேர்த்து நான் பரட்டிக்க போகிறேன். தண்ணியை தெளித்து பரட்டினதுக்கு பிறகு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துடும். நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து பரட்டிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பரட்டிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பரட்டிக்குங்க. பாருங்கள், நல்லா சட்டி ஃபுல்லாகவே வந்துடுச்சு. தண்ணி தெளித்தது போதுமானு பார்க்கணுன்னா இதை கையில் எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கும் போது நிற்கணும். அது உடச்சா உடையணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பதம். இதுவே பொட்டு மேக்கரில் வைக்கிறதா இருந்தால் இன்னொரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நான் குழா புட்டு தான் செய்ய போகிறேன். அந்த புட்டுக்குழா உள் சைடு நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயுமே குழா புட்டுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க.
அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதையே 3 பீஸாக வேணும்னாக்கா நடுவில் தேங்காய் சேர்த்து பண்ணிக்கோங்க. எந்த சைஸ்க்கு வேணுமோ கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய் சேர்த்துட்டு அப்புறம் திரும்பி மாவு சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரே பீஸாக தான் எடுக்க போகிறேன், அதனால் வந்து நான் ஒரே போட்டுட்டேன். கொஞ்சம் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டு ப்ரெஸ் பண்ண வேணாம். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் சேர்த்து வைக்கும் போது அந்த வாசனை நல்லாவே இருக்கும். ஏற்கனவே மாவுலேயே ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ தேங்காயும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். 2 வாசனையும் வேகும்போது நல்ல வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பிறகு தான் அது வைக்கணும். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி வேக வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தட்டு போட்டு வச்சுருக்கேன். சுத்தமான காட்டன் வெள்ளை துணி ஒன்று போட்டிருக்கேன். அது துணியை வந்து தண்ணியில் நனைக்க வேணாம், சும்மாவே போட்டுக்குங்க. அது மிச்சம் இருக்கிறத வந்து இது மேலே சும்மா அள்ளி வச்சு வேக வச்சுக்க வேண்டியது தான். மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லாவே வெந்திருக்குது. இப்போ எடுத்துடலாம். கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்க்குறப்போ நல்லா உருண்டு வரும்னு. இப்போ தான் நான் மாவு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி உருண்டு வரும். புட்டுக்குழாயில் வச்சதும் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆவி வந்த பிறகு 10லேருந்து 15 நிமிஷம் வைங்க. இதுவும் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையே எடுத்துக்கலாம். அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும், இல்லைனா உதிர்ந்து கொட்டிடும். 2-3 வாட்டி எனக்குமே அதே மாதிரி தான் ஆயிருக்கு. சூப்பரான குழா புட்டும் ரெடி ஆகிடுச்சி. குழா புட்டுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்குன்னு ஒரு கடையே போட்டிருக்காங்க. சில இடங்களில் கடையே போட்டிருக்காங்க, குழா புட்டு கடைன்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் வைக்கிறத விட இதை புட்டுக்குழாவில் வைக்கிறது ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ சாப்பிட்றதுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். பசு நெய் தான் சேர்க்கணும். நான் கொஞ்சம் ஒரு முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லேசாக வறுத்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்த நெய்யிலேயே 2 கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். நெய் வந்து பசு நெய் தான் சேர்க்கணும். லேசாக வறுத்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்ச புட்டை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருந்த சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஏன் பவுடர் பண்ணி சேர்க்குறேன்னா, முழுசாக சேர்த்தா அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துறோம்னா ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. இப்போ திரும்ப 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா தாராளமாக சேருங்க. நெய்யும் தேங்காயும் நல்லா தாராளமாக சேருங்க. திரும்பவும் சொல்கிறேன், பசு நெய் தான் சேர்க்கணும். முந்திரி நெய்யில் வறுத்ததுனால நெய் நல்ல வாசனையாக இருக்குது. அந்த நெய்யிலேயே தேங்காவை போட்டு வறுத்துருக்குறோம். தேங்காவோட வாசனை, முந்திரியோட வாசனை, நெய்யோட வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. அரிசி மாவில் செய்கிற புட்டை விட இந்த அவல் புட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், புட்டு சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் சொன்ன டிப்ஸோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழாப்பட்டம் சூப்பராக வரும். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.